ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சந்துரு பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம யூனிக் கிச்சன் சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர். இது வந்து ஒரு பட்ஜெட் செக்மெண்ட். எல்லாருமே பார்த்துருப்பீங்க ஆன்லைனில். 500 இருந்து கிட்டத்தட்ட 10,000 வரைக்குமே ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் இருக்குது. காம்பேக்டான சைஸில் JBL பார்த்துருப்பீங்க. நிறைய பிராண்டில் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ப்ளூடூத் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் மட்டும் இல்லை, மல்டி ஆக்சஸ்னே சொல்லலாம். மெமரி கார்டு போட முடியும், USB போட முடியும், ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணிக்கலாம், FM ரேடியோ இருக்குது. ரொம்பவே காம்பேக்டான சைஸில், முக்கியமாக பட்ஜெட்டில் இருக்குது. இதோட மதிப்பு பார்த்திங்கன்னா 1000 தான். அமேசானில் தான் வாங்கியிருக்கேன். அதுக்கான அன்பாக்சிங் மற்றும் முழு விவரமான வீடியோ தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு வீடியோ நீங்கள் பார்க்குறதா இருந்தீங்கன்னா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட பக்கத்தில் உள்ள பெல் சிம்லையும் ப்ரெஸ் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்றைக்கி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம குயிக் அன்பாக்சிங் பார்த்துடலாம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணோடனே பார்த்திங்கன்னா பபுள் பேப்பரால் ரேப் பண்ணி நம்மளுக்கு ஸ்பீக்கர் தான் இருக்குது. ஓப்பன் பண்ணுவோம். வாவ், பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. சைடில் பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர் இருக்குது. இந்த சைடு கண்ட்ரோலர். ரொம்பவே நல்ல ப்ரீமியம், கையில் தொடமே பார்த்திங்கன்னா நல்ல ப்ரீமியம் ஃபீல் கிடைக்குது. ஓகே, அது ஒரு வச்சு வேறு என்ன வச்சுருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா கனெக்டிவிட்டிக்கான கேபிள்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஒரு ஆக்ஸ் கேபிள், சார்ஜிங்காண்டி மைக்ரோ USB போர்ட், அப்புறம் யூசர் மேனுவல் நினைக்கிறேன். ஆமாம், BT90 போர்ட்டபிள் ப்ளூடூத் ஸ்பீக்கர். இன்னொன்று பார்த்திங்கன்னா வாரண்டி கார்டு. வாவ், சூப்பர். இப்போ இதுக்கான முழு விவரமான வீடியோ பார்ப்போம். இவ்வளோ தான் பாக்ஸில் வருது. 2 கனெக்டிவிட்டிக்கான கேபிள் கொடுத்துருக்காங்க, அப்புறம் யூசர் மேனுவல், ஒரு வாரண்டி கார்டு, அப்புறம் நம்மளோட ஸ்பீக்கர், அப்புறம் ஒரு டேக் வந்து மாட்டியே கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல, சூப்பர். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அன்பாக்சிங் வீடியோ பார்த்தீங்களா? அதில் என்னென்ன இருக்குதுன்னு உங்களுக்கு சொல்லிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து இதோட டிசைன்லேருந்து நான் ஆரம்பிக்கிறேன். இதோட டிசைன் தான் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம். நான் ஃபஸ்ட்டு இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணி கையில் எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா அந்த இன் அண்ட் ஃபீல் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். பிளாஸ்டிக்கில் தான் இருக்குது முழுக்க. இருந்தாலுமே உங்களுக்கு கையில் வச்சு பார்க்கும்போது அது ஃபீல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஒரு ப்ரீமியமான ஃபீல் கிடைக்குது. சைடில் 2 சைடும் பார்த்தீங்கன்னா பார்டர் ஷேப்பில் அந்த திக்கான பிளாஸ்டிக், நல்ல பாலிஷான பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க, பிளாக் கலரில் ரெஃப்ளெக்டிவாக. சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு மேட் ஃபினிஷில் ஒரு பிளாஸ்டிக்கில் பில்ட் பண்ணியிருக்காங்க. அதில் பிராண்டிங் இருக்குது. இந்த சைடு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு சிங்கிள் ஸ்பீக்கர் இருக்குது. அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர்கள் கொடுத்துருக்காங்க மெட்டலில், பிளாக் கலர் பெயிண்ட் ஃபினிஷில். இந்த சைடு பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர் கிரில் இருக்குது. ஆனால் இது முழுக்க கண்ட்ரோல்ஸ் தான். இங்கிட்டு ஸ்பீக்கர் கிடையாது, சிங்கிள் ஸ்பீக்கர் மட்டும்தான். மேலே 2 பார்த்திங்கன்னா டேக் மாட்டிக்கிறதுக்காண்டி 2 ஹூக் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது கூடவே பாக்ஸில் ஒரு டேக்கும் கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா 4 புஷ் இருக்குது. நீங்கள் டேபிள்லையோ இல்லை தரையிலையோ வைக்கும்போது அந்த வைப்ரேஷனில் ஷேக்காகவும் இருக்கிறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கையில் பார்க்க ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து இதோட கண்ட்ரோல்ஸை பற்றி பார்ப்போம். இதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைக்ரோ SD ஸ்லாட் இருக்குது, USB போர்ட் இருக்குது, அப்புறம் ஆக்ஸ் கேபிள் இருக்குது. இது வந்து சார்ஜிங் போர்ட், அப்புறம் ப்ரீவியஸ் நெக்ஸ்ட்டுக்கான சாங்கை ஸ்கிப் பண்ணுறதுக்கான பட்டன்ஸ், இன்னொன்று மேனுவல் பட்டன் இருக்குது, இன்னொன்று பாஸ் பட்டன் இருக்குது, இன்னொன்று பார்த்தீங்கன்னா பவர் ஆன் ஆஃப். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு இண்டிகேஷன் லைட் இருக்குது. ப்ளூடூத் தான் ஃபஸ்ட்டு எனேபிள் ஆகும். நீங்கள் ஆன் பண்ணோடனே செகண்ட் டைம் நீங்கள் மேனுவல் மோட் அந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது SD கார்டு, USB அந்த மாதிரி ஒவ்வொரு ஆப்ஷனாக மாறும். அடுத்து இன்னொன்று முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா அதோட பேட்டரி கெப்பாசிட்டி 1500 mAh பேட்டரி கெப்பாசிட்டி. இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 1.5 மணி நேரம் போதும். 1 ஆம்பியர் சார்ஜர் யூஸ் பண்ணுங்கள். 2 ஆம்பியர் சார்ஜர் யூஸ் பண்ணிங்கன்னா ஸ்பீடாக ஏறும். அது மாதிரி சமயம் இல்லாமல் சர்க்யூட் வந்து ரொம்ப சூடாகும்னு சொல்லி அவங்க மேனுவல்லையே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இன்னொரு என்ன விஷயம்னா, இது 5 hours ப்ளேபேக் ஸ்பீட் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ப்ளேபேக் ஹவர்ஸ், சாரி. நான் யூஸ் பண்ண வரைக்குமே 4.5 மணி நேரத்துலேருந்து 5 மணி நேரம் வருது. இதே நீங்கள் ஆக்ஸ் கேபிள் மூலியமாக ப்ளே பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் கூட டைமிங் கிடைக்கும். ஏன்னா ஆக்ஸ் கேபிள் வந்து கேபிள் மூலியமாக தான் கனெக்ட் ஆகும். ப்ளூடூத்ன்றது வைரஸ்ன்றனால கொஞ்சம் சர்க்யூட்டுக்கு பவர் அதிகமாக தேவைப்படுறதுனால ஒரு 4.5 மணி நேரம் ஆகும். அவுட்புட்டை பற்றி சொல்லணும்னா ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு சொல்லணும். நான் உங்களுக்கு சாங் ப்ளே பண்ணி காட்டுறேன். என்னால் ஒரு தமிழ் சினிமா பாட்டை ப்ளே பண்ணி காட்ட முடியாது, ஏன்னா காப்பிரைட் இஷ்யூ ஆயிரும் யூடியூப்பை பொறுத்த வரைக்கும். இன்னொரு சிறப்பான அம்சம் என்னென்னா இதில் FM இருக்குது. இனிமேலே FM நீங்கள் வீட்டில் ஏதாச்சும் அம்மா அப்பா இருந்தாங்கன்னா அவங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொன்று என்னென்னா, அவங்க கொடுத்துருக்க ஆக்ஸ் கேபிளே நீங்கள் ஆண்டனாக யூஸ் பண்ணலாம். சும்மாவே நார்மலாக நீங்கள் ஆன் பண்ணாலே எங்கள் வீட்டை பொறுத்த வரைக்கும் டவர் நல்லாவே கிடைக்கிது, இறைச்சல் இல்லாமல் சாங் ப்ளே ஆகுது. சப்போஸ் அவங்க வீட்டில் சிக்னல் ரொம்ப கம்மியாக இருக்குது, இறைச்சல் அதிகமாகுதுன்னா இந்த ஆக்ஸ் கேபிளே நீங்கள் ஆண்டனாவை யூஸ் பண்ணலாம். ஜஸ்ட் இந்த ஆக்ஸ் கேபிளை உங்கள் இதில் மாட்டிட்டு
ஸ்லீவ் எடுத்து கொஞ்சம் ஏதாவது ஜன்னல் பக்கம் இருந்ததுன்னா இதுவே ஆண்டனா ரியாக்ட் ஆகும். அதுவும் அவங்க மேனுவல்லையே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மேனுவல் முக்கியமாக நீங்கள் ரீட் பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ சவுண்ட் குவாலிட்டியை பற்றி பார்ப்போம். அதான முக்கியமானது. ஃபஸ்ட்டு நீங்கள் ஆன் பண்ணோடனே The Bluetooth device is ready to pair. ப்ளூடூத் டிவைஸ் தான் சொல்லுது, பேர் ஆயிரும். ஜஸ்ட் வந்து இன்னொரு மேனுவல் பட்டன் சொன்னேன் பார்த்தீங்களா, அதை ப்ரெஸ் பண்ணும்போது The radio mode. ரேடியோ மோடுக்குள்ளே போகும். நான் ஏற்கனவே சேனல் ஆட் பண்ணி வச்சுட்டேன். சவுண்ட் குவாலிட்டி கேட்டுமே இதுக்கு மேலே நான் சாங் ப்ளே பண்ணேன்னா எனக்கு காப்பிரைட் இஷ்யூ ஆயிரும். அதனால தான் நான் கட் பண்ணிட்டேன். உண்மையிலேயே சொல்லப்போனால் கொடுக்குற விலைக்கு நான் எதிர்பார்க்கவே இல்லை இதில் வந்து இவ்வளோ அவுட்புட் கிடைக்குமான்னு. உண்மையிலே நீங்கள் வாங்கி பாருங்கள். நான் இப்போதைக்கு இந்த சவுண்ட் குவாலிட்டி நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா அது உங்கள் மொபைலோட ஸ்பீக்கர் குவாலிட்டி தான் நீங்கள் கேட்டிருப்பீங்க. நான் அதனால தான் சொல்கிறேன். ரொம்பவே உண்மையாக சொன்னால் சிங்கிள் ஸ்பீக்கர் தான் இருக்குது, ஆனால் அவருக்கு கூடிய அவுட்புட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்கள் பேஸ் வந்து ரொம்ப எதிர்பார்க்காதீங்க, ஏன்னா இது அதுக்கான ஸ்பீக்கர் கிடையாது. இது நார்மல் ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர். ஆனால் சவுண்டோட குவாலிட்டியாக இருக்கட்டும், ரேஞ்சாக இருக்கட்டும், ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். அப்புறம் இதோட ப்ளூடூத் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 2.1 கொடுத்துருக்காங்க. 10 மீட்டர் டிஸ்டன்ஸ் வரைக்கும் நீங்கள் உங்கள் மொபைல் இல்லை லேப்டாப்பை கனெக்டிவிட்டி பண்ணிக்கலாம். உங்கள் வீட்டில் ஹாலில் வச்சிங்கன்னா உங்கள் ரூம் வரைக்கும் கூட சவுண்டு கேட்குது, ரொம்ப பக்காவாக இருக்குன்னு சொல்லலாம். நான் யூஎஸ்பி யூஸ் பண்ணி பார்த்தேன், எல்லா யூஎஸ்பி டைப்பும் எடுக்குது. 3.0 இருக்கட்டும், 2.0 இருக்கட்டும், எல்லாமே பிரச்சனை இல்லாமல் எடுக்குது. மைக்ரோ எஸ்டி கார்டு எடுக்குது. ஆக்ஸ் கேபிள் நம்ம மோஸ்ட்லி கனெக்ட் பண்ண மாட்டோம்னு நினைக்கிறேன். மேபி இந்த ஆண்டனால டவரு பிரச்சனை இருந்துச்சுன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி ஆக்ஸ் நமக்கு தேவைப்பட. இப்போ ஒரு எல்லா ஸ்மார்ட் ஃபோன்லையும் பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் தான் இருக்குது, ப்ளூடூத்தை கனெக்ட் பண்ணிக்கலாம். உண்மையிலேயே இதோட சிறந்த பட்ஜெட் செக்மெண்ட் ப்ளூடூத் ஸ்பீக்கர். இதுக்கான பை லிங்க் பார்த்திங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மேற்கொண்டு நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா மொபைல் ரிவ்யூவாக இருக்கட்டும், எப்படி கேம் விளாடும் போது பெர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதாகட்டும், ஏகப்பட்ட வீடியோ நான் கீழே நம்ம சேனலில் போட்டிருக்கேன். அதுக்கான லிங்க்கும் கீழே இருக்குது, அதையும் வேணால் செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.